இன்றைக்கி மிக்ஸ்டு வெஜிடபிள் சட்னி செய்து பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி தோசை மட்டும் இல்லை, எல்லா டிஃபன் வெரைட்டியோடையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். பேனில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மிளகா வத்தலும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து வறுக்கணும். மிளகா வத்தலோட அளவு நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு கூட்டி குறைச்சிக்கலாம். கேரட், பீன்ஸ், கோஸ், வெங்காயம் எல்லாமே இந்த மாதிரி நல்ல பொடிசாக வெட்டி எடுத்துக்கணும். எல்லாமே ஒரே அளவு தான். உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் காயெல்லாம் சேர்த்து வதக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி கிளறி விட்டு காயெல்லாம் பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ தக்காளியும் தேங்காயும் சேர்த்துடலாம். தேங்காய் கொஞ்சம் செவந்து வர்ற வரைக்கும் வதக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் நாட்டு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால ஒரு சின்ன துண்டு புளி சேர்க்குறேன். நாட்டு தக்காளி இல்லைன்னா புளி இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் என்னைக்காவது எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் அன்னைக்கு இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் நல்லா செவந்து வரணும். அதே நேரம் காய்கறியும் வெந்திருக்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். சட்னி தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்தா போதும்.